நியோமேக்ஸ் நிறுவனத்தில் சுமார் 122 கோடி ரூபாய் மதிப்புடைய அசையும் அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இதன் தற்போதைய மதிப்பு 600 கோடி ரூபாய் என்றும் அமலாக்கத்துறை கூறியுள்ளது. இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? நியோமேக்ஸ் நிறுவனத்தின் சொத்துக்கள் அசையா மற்றும் அசையும் சொத்துக்களான 121.80 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை தற்காலிகமாக பறிமுதல் செய்திருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களின் சந்தை மதிப்பு 600 கோடி ஆகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் லிமிடெட் மற்றும் அதன் கிளை நிறுவனங்கள் தொடர்பாக விசாரணையை தொடங்கியதாகவும் அவர்கள் பல முதலீட்டாளர்களிடம் 12 முதல் 30 வரை வருமானம் தருவதாக உறுதியளித்தும் சொத்துக்கள் வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றியதாக கூறப்பட்ட வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாக கூறிதான் இந்த அமலாக்கத்துறை இந்த விசாரணையை தொடங்கியதாகவும் அந்த விசாரணையில இவர்கள் குறிப்பிட்ட இந்த நியோமேக்ஸ் நிறுவனத்திலிருந்து பணங்களை பெற்றுக்கொண்டு பல்வேறு நிறுவனங்களுக்கு இந்த பணத்தை திருப்பி சட்டவிரோதமாக அனுப்பியதாகவும் ஓட்டல்கள், ரிசார்ட்டுகள், மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள், மருந்து விநியோகம், கட்டுமானம், சில்லறை வணிகம், துறைசார் கடை, புதுப்பிக்கப்பட்ட பல்வேறு தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் போன்றவற்றில் அவர்கள் முதலீடு செய்திருப்பதும் தெரிய வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்குறுதிக்கப்பட்ட வருமானம் சுமார் 8000 கோடி ரூபாய் வரை அவர்கள் கடன் பொதுமக்களிடம் வாங்கியிருப்பதும், அதிக வருமானம் கொடுத்து முதலீட்டாளர்களை ஏமாற்றி சேகரிக்கப்பட்ட நிதியை பிற வணிகங்களில் இவர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதும் தெரிய வந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த பணத்தை திருப்பி செலுத்துவதை தவிர்த்து அந்த பணத்தை வைத்து பல்வேறு முதலீடுகளை செய்திருப்பதும் தெரிய வந்ததை அடுத்துதான் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நியோமேக்ஸ் நிறுவனத்தின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் என 121.80 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை தற்காலிகமாக முடக்கியிருப்பதாகவும் இதன் சந்தை மதிப்பு தற்போது 600 கோடி எனவும் கணக்கிடப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை சார்பாக அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.